ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாபாவும் இதர மகான்களும் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ எங்கிருப்பினும் என்னை நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நீ எங்கிருந்தாலும் என் பக்தர்களில் ஒருவர் என்ன நினைத்தாலும் பேசினாலும் செய்தாலும் அக்கணமே நான் அதை அறிவேன். குரானிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு. என் பணியாட்கள் என்னை பற்றி உன்னிடம் வினவும் போது நான் அவர்களை நெருங்குகிறேன். என்னிடம் கதறுபவனுடைய கூக்குரலுக்கு நான் பதிலளிக்கிறேன். நான் எல்லோரையும் சமமாகவே பார்க்கிறேன். என் அருளின்றி ஒரு இலையும் அசைவதில்லை. எல்லோரையும் நான் சமநோக்குடனே காண்கிறேன். இப்பொழுது பாபாவின் பணி என்ற தலைப்பில் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதியதை கேட்போம். நான் ஆண்டவனின் அடிமை. ஆண்டவனே பிரபு, எஜமானர். ஆண்டவனுக்கு எல்லா இடங்களிலும் பிரதிநிதிகள் உள்ளனர். அவர்களுக்கு அமோகமான சக்திகள் உண்டு. என்னிடம் உயரிய சக்திகள் உளர். பசப்பாவை குறித்து கூறும்பொழுது, கடவுள் என் மூலம் அவரது பக்தனை காப்பாற்றியுள்ளார். அதாவது தஞ்சம் புகுந்த ஒரு ஜீவன், நான் அவருடைய கருவி. பாபாவின் ஆணையின்படி மோகினி ராஜரை, இங்கு மோகினி ராஜர் என்று குறிப்பிடப்படுவது சிவபெருமானை தரிசித்து விட்டு தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க நிவாசில் உள்ள டெபுட்டி கலெக்டரிடம் சென்று விடுதலை பெற்ற அப்பா குல்கர்னி, பாபா தாங்களே என்னை காப்பாற்றினீர்கள் என கூறினார். ஸ்ரீ சாயி பாபா, அப்பா, ஆண்டவன் உன்னை காப்பாற்றினார். தம் பக்தர்களுக்காக அவர் சாத்தியமில்லாததையும் நடத்திவிடுகிறார். ஜிடி பென்ஸ்ரே என்பவர் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து பரீட்சையில் தேர்வு பெற்று பின்னர் உத்தியோகத்தையும் பெற்றார். அவர் பாபாவிடம் வந்தார். ஸ்ரீ சாயி பாபா, உன் உத்தியோகம் என்ன? பென்ஸ்ரே, நான் ஒரு பள்ளி ஆசிரியர். தாங்கள் எனக்கு அளித்த பணி. ஓ